Hello friends, welcome back to Pink's Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம இன்ஸ்டன்ட் ஆப்பம் ஈஸ்ட் வச்சு எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது ரொம்ப டெலிஷியஸான ரெசிபி. ரெகுலர் ஆப்பத்தோட அதே டேஸ்ட் இதுலயும் இருக்கும். ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். சோ இந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு மிக்சர் ஜார்ல 1 கப் அளவுக்கு அரிசி மாவு, அப்புறமா 1 கப் அளவுக்கு சாதம், நீங்க பழைய சாதம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் தேங்காய், 1 டீஸ்பூன் ஈஸ்ட், அப்புறமா 1 டேபிள்ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இது கூட 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அகைன் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நல்லா அரைச்சி ரெடியாக இருக்குது. இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இதை ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுடலாம். இப்போ 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நல்லா ரைஸ் ஆகிருக்கு. நம்மளோட இன்ஸ்டன்ட் ஆப்பம் பேட்டர் இப்போ ரெடியாக இருக்குது. ஸோ நம்ம இப்போ ஆப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஒரு ஆப்ப சட்டியை சூடு பண்ணிக்கோங்க. அதில் 1 கரண்டி அளவுக்கு ஆப்ப மாவு உள்ளே சேர்த்துருங்க. இந்த மாதிரி விரித்து விட்டுருங்க. இப்போ ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 செகண்ட்ஸ் நல்லா குக் பண்ணுங்கள். இப்போ 15 செகண்ட் ஆயாச்சு. ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நம்மளோட ஆப்பெல்லாம் சூப்பராக வந்து ரெடியாக இருக்குது. ஸோ ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நமக்கு டெலிஷியஸான சாஃப்டான ஆப்பம் ரெடி ஆயாச்சு. இதை நீங்கள் தேங்காய் பால் சுகர் கூட சர்வ் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி சிக்கன் இல்லாட்டி எக் மசாலா கூட சர்வ் பண்ணலாம். ரொம்பவே ஈஸி, டெலிஷியஸ் அண்ட் ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. ஸோ கண்டிப்பாக இந்த இன்ஸ்டன்ட் ஆப்பம் ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷில் பார்க்கணுன்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலில் பாருங்கள். சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.